ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய நல்லகாலம் நிகழ்ச்சியில் 2026 நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சனி பயிற்சி வாக்கிய கணிதம் அடிப்படையில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. ஸோ அதனால 2026 இந்த சனி பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்காக வாக்கிய கணித ஜோதிடர் மதுரையை சார்ந்த திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நம்ம இன்னைக்கு உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகெங்கிலும் வாழக்கூடிய நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய நேயர்கள் எனக்கு தொடர்ந்து பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சியோட கூடிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இப்போ இந்த நடக்கக்கூடிய 2026 வரக்கூடிய இந்த சனி பயிற்சி இருக்குல்ல, இந்த வாக்கிய கணிதம் அடிப்படையிலான சனி பயிற்சி, ஸோ எந்த மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்த போகுது? நான் எதனால் கேட்குறேன்னா, நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் நிறையா இது நடக்க போகுது, பிரளயம் நடக்க போகுது, அந்த மாதிரினா நிறைய விஷயம்லாம் சொல்லுவாங்க 2026 ஆரம்பித்த உடனே. ஸோ பர்டிகுலராக இப்போ குரு பயிற்சியும் வரப்போகுது, இப்போ சனி பயிற்சி வேறு வாக்கிய கணிதம் அடிப்படையில் வரப்போகுது. ஸோ இதனால் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? ஸோ அடுத்து தொடர்ந்து எல்லா ஒரு ராசிக்கும் சொல்லுங்கண்ணா. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது நம்ம சனியுடைய பயிற்சி நிலை அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். முதல் சனி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியில் இருந்துகிட்டு இருக்காரு. கும்ப ராசியிலேருந்து மார்ச் 6ஆம் தேதி அவர் வந்து மீன ராசிக்கு போகிறாரு. அது மீன ராசி அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசி. அது குருபவனோட வீடு, சுபகரமான முழு சுபரான வியாழனுடைய வீடு தான் அந்த மீன ராசி, நீர் ராசி. அதுக்கு நிறைய காரத்துவங்கள் உண்டு. அந்த நீர் ராசிக்கு, குருவுடைய ராசிக்கு சனி பகவான் வர்றார் இல்லையா, இது வந்து அவருடைய ஒரு சுற்றம் முடிச்சு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீன ராசிக்கு வர்றார். இதே ஒரு சிறப்பு தான். ஸோ அந்த வகையில் வந்து சனி பகவான் இனி வரக்கூடிய காலங்களில் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பார்த்து யாரும் முதல் பயப்படாதீங்க. அவர் மேலே ஒரு கெட்ட பிம்பத்தை எல்லாரும் பதிய வச்சுருக்காங்க. சனியா அசுபர் அப்படின்னு நான் வீட்டிலேயே நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கவங்களே வந்து திட்டுறதுக்கு கூட சனி பகவான் பெற சொல்லி அவனை எல்லாம் திட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அது ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை பதிவு வச்சுருக்குமே தவிர்த்து எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான். சொல்லப்போனால் அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான் நல்லவங்க நல்லவங்களாக இருக்கிறதும், கெட்டவங்க நல்லவங்க மாறுறதுமா இருக்குது. ஸோ அந்த வகையில் சனியை பற்றி யாரும் பயப்படாதீங்க. சனியால் நல்ல யோக பலன்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். சரிங்கண்ணா. ஓகே, தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம்ண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் அந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, வாக்கிய கணிதம் அடிப்படையில் வர சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? கண்டிப்பாக. அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு சனி யாருன்னு முதல் பார்க்கணும். ராசிநாதன், கும்பராசியோட அதிபதியே சனி பகவான் தான். ஸோ கும்பராசிக்கு இயல்பாகவே நல்ல குணங்கள் உண்டு. ரொம்ப நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருந்தால் நாம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட இயல்புலேயே ஒரு நல்ல ஒரு பரிபூர்ண தன்மையில் பெற்ற அந்த கும்பராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில் அமர போகிறார். அதாவது 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த மகர ராசி கும்பராசியில் பிறந்தவங்களாம் வந்து எனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, நான் பட போகிறேன் அப்படின்னு அவங்களே கற்பனைக்கு போயிடுவாங்க. நான் கேட்பேன், எதுக்கு நீங்கள் உங்களை பார்த்தே பயப்படுறீங்க அப்படின்னு. என்னை பார்த்து பயப்படுறேன். ஆமாம், உங்கள் ராசிநாதன் சனி பகவான். அப்போ நீங்கள் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி தானே. சனியை பார்த்து பயந்தீங்கன்னா நீங்கள் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி, கண்ணாடியை பார்த்து நீங்கள் பயப்படுற மாதிரி தான். அதனால் அந்த எண்ணத்தை விட்டுருங்க. சனி உங்களுக்கு நல்லதாக தான் செய்வார். சனியோட பண்புகள் உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் சனி எப்படி நேர்மையாக, உண்மையாக, நியாயமாக, தர்மமாக நடந்துக்கணும்னு நினைப்பாரோ அதே பண்புகள் உங்கள்கிட்டையும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சனி உங்களுக்கு தொந்தரவு பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நல்லது தான் செய்வார் அப்படின்னு நான் சொல்வேன். அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு சனி வந்து 2ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்து தன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். தன யோகம் அப்படின்றது பொருளாதார முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். உங்களுடைய சொல்வாக்கு வெல்லும். இனிமேல் வந்து இதனால் வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னு சங்கடப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா, இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு கூட்டம் உங்களுக்காக வந்து நிற்பாங்க. அந்தளவுக்கு சிறப்பான யோகத்தை நீங்கள் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்க்க போகிறீங்க. தனமும் வரும், சொல்வாக்கும் வெல்லும். ஆமாம்மா, கண்டிப்பாக. ஓகே, இவங்களுக்கு எப்படி சார் தொழிலெலாம் எப்படி சார் இருக்கும்? தொழில் முன்னேற்றம்? ஆமாம், வேலை. ஆமாம், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் வந்து தொழில் சாணமாக வரக்கூடியது விருச்சிக ராசி. அது ஒரு நீர் ராசி. இப்போ உங்கள் ராசிநாதன் போய் உட்காரக்கூடிய சனி வந்து ஒரு நீர் ராசி. அந்த சனி பகவானுக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய குரு அடுத்ததாக மாறப்போகிறாரு. 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி குரு வந்து உச்ச வீட்டுக்கு வரப்போகிறார், கடகராசிக்கு வரப்போகிறார். அந்த குரு அமரக்கூடியதும் வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு தொடர்புகள் தான். உள்ளூரில் இருக்காதீங்க, ஓடிடுங்க, பறந்துருங்கன்றேன்.
கப்பல் ஏறிடுங்க. கப்பல் ஏறுறதுக்காக நீங்கள் டிக்கெட் போடுற அந்த நாள்லேருந்து, அது ஃப்ளைட்டுக்கு நீங்கள் டிக்கெட் போடுற அந்த நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். எல்லாருமே நாங்கள் எல்லா கும்பராசிக்கார இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து எல்லோரும் வெளிநாட்டுக்கு போயிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது உங்களுக்கு நீர்நிலை தொடர்பான பகுதிகளில் நீங்கள் இருக்க ஊர் வந்து ஒரு திருச்சி மாதிரி மதுரை மாதிரி ஒரு நகரமாக இருக்குன்னா, ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வைகை ஆறு, காவிரி ஆறு பக்கத்தில் உங்களோட அலுவலகம், நிறுவனம், உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் அமையும். என்ன தொழில் வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த தொழில் மாற்றங்கள்ன்றது தீர்மானிக்கப்படும். ராசி அடிப்பில் நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ அந்த வகையில் வந்து ஆனால் நல்ல நிலையில் நல்ல ஒரு நிம்மதியான சம்பாதிக்கிறதுக்கான வாழ்க்கை சூழல் இனிமேல் கிடைச்சிடும்ன்றது நான் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, நான் இப்போ இவங்களுக்கு இல்லறம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சார்? ஆமாம், அதாவது பொதுவாக வந்து இல்லற வாழ்க்கைன்றது வந்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்க போகுது. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதில் எதுவும் சிக்கல் வராது. பொதுவாக வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி. சிம்மராசினா சூரியனோட வீடு. அப்போ இயல்பாகவே இவங்க வந்து சனியோட அம்சமும் கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியனோட அம்சமும் வரும்போது ஒருத்தர் சனி சூரியன் ஒன்று பகை. தாய் பிள்ளையாக இருந்தால் தந்தை பிள்ளையாக இருந்தாலும் ஒருத்தர் ஒன்று பகை தான் சூரியனும் சனியும். அதனால சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இனி வரக்கூடிய காலம் இருக்க போகுது. உறவு சிக்கல்கள் இருந்தாலும், திருமண உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்தாலும், தொழில் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களோட, தொழில் பங்குதாரர்களோட மன வருத்தங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க போகுது அப்படின்றதான் உண்மை. இவங்களுக்கு வந்து வழிபாட்டு முறை அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மாதிரியான கடவுள்களை, தெய்வ வழிபாட்டை வந்து ஆமாம். நம்ம தாராளமாக வந்து கும்பராசிக்காரர்களை வந்து முருக வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நம்ம பொதுவாக வந்து மேசராசி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முருக வழிபாட்டில் சொல்லுவோம். இங்கே ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட தொழில் சிறக்கணும்னா அவங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு முருகன் தான். ஸோ முருகனை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் தடைகளும் நீங்கும். நீங்கள் வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து எடுக்கிற முயற்சிகளில் ஒரு பேங்க் லோனுக்காக போய் நிற்பீங்க, உங்களை 100 தடவை அலைய விடுவானுங்க, கிடைக்காம இருக்கும். அதெல்லாம் தீரணும், நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கான வருமானம் வரணும், உங்களுக்கான நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வேலை முடியணும் அப்படின்னா முருகன் காலை பிடிங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலும் தூங்குறதுக்கு முன்னாடி முருகனை கும்பிட்டு ஆரம்பிங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நான் இதை தாண்டி இப்போ 2026 இப்போ வாக்கியப்படி வர இந்த சனி பெயர்ச்சி, ஏற்கனவே போன வருடமே வந்து 2025 வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்க வரேன். என்னன்னா இப்போ இது வாக்கிய கணித அடிப்படையிலான சனி பெயர்ச்சி, அந்த பலன்கள். ஸோ அது வந்து இப்போ 2025 போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப எளிமையான விஷயம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி 2023 டிசம்பர் மாதம் பயிற்சியாக இருந்தார். இப்போ 2025, 26 வந்துருச்சு. மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. கணக்கு கரெக்டு தான். ஸோ இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஜோதிடர்கள் இருக்காங்க, மக்களும் இருக்கிறாங்க. திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் மக்களும் இருக்காங்க. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குதான். ஆனால் என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திருக்கோயில்களில் வந்து திருநாளாறுல இப்போதான் வந்து இது இப்போ நடக்கக்கூடிய பேச்சை தான் சனி பேச்சை எடுத்துக்க போகிறாங்க. போன வருடம் நடந்தது அவங்க எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, பாரம்பரிய முறையில் வரக்கூடியவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை, வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம். ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள். சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்திலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இங்கே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் நமக்கு ஒரு கணக்கீட ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. கணக்கு அடிப்படை கணக்கு தான். ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது, இது ஞானமும் சம்மந்தப்பட்டது. அதனால் ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும். அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட, அந்த தெய்வ பலத்தோட, அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடரை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் சனி பயிற்சியை நாங்கள் ஜோதிடர், வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனி பயிற்சியாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் அதுக்கான பலன்களை சொல்லிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்களோட நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம், அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு பலம், அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில், அவங்களோட ஒரு கணக்கீட்டில் அவங்க ஒரு பலன்கள் சொல்கிறாங்க. அது அவங்களோட எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களாக நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிதம் வாக்கியமான்ற சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம். அது ஜோதிடரோட பிரச்சனை, நாங்கள் அதை பார்த்துக்குறோம்.
நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன், சரியான பலன் யார்கிட்ட கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வர விஷயம். இதுக்கெல்லாம் தாண்டி ஜோதிடம், இந்த கணிதங்கள், இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களோட தெய்வ பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆமாம், நீங்கள் வாக்கியம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் பலன்கள் வந்து முரணாக இருக்குல்லண்ணா. இப்போ வந்து திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு பலன்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாக்கியம் கணித அடிப்படையில் இப்போ பலன்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒரு பலன்கள் இருக்கும். ஸோ இந்த பலன்களில் முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்களே, காமனாக ராசி பலன் பார்க்குற ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விழிப்பு கொடுங்க. அதுதான் இது வந்து ஜோதிடர்களோட நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது தான். ஜோதிடர்களாக, வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய 2026 மார்ச் மாத சனிப்பயிற்சியை காலமாக எடுத்துக்கிறோம். திருக்கணிதம் அது அதன் மேலே நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஜோதிடர்களோட நம்பிக்கை அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது, பாரம்பரியத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வகையில் இங்கே வந்து எந்த விஷயம் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தை, அதான் திரும்ப நான் தான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன், ஜோதிடரோட ஞானம் தான் இங்கே வேலை செய்யும். கணக்கீடுகள் இதனால தான் நான் மக்களுக்கு சொல்றேன், மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ள வர வேணாம். அதனால சுயஜாதகம் முடிவு தான் வந்து இறுதியானதுன்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் சொன்ன விஷயம் அதுதான். சுயஜாதகத்தோடு வரும்போது இப்போ நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா, பலன் சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது சரியாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம். திருக்கணிதப்படி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்கிறாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம், சரியாக இருந்தால் எடுத்துக்கலாம். மாறுதல் வருது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்கள் ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. ஃபைனலாக வந்து இப்போ புரிஞ்சிடுச்சுண்ணா. இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது வந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் தான் இதனுடைய பலன்கள் இருக்கும். ஆனால் சுயஜாதகத்தோட வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறோம். ஆமாம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி.